கல்யாணம் பண்ணி வச்சதுமே என்ன ஆகும்னு கேட்டா அப்படி இப்படி அப்படி இப்படி நல்லா இருப்பாங்க. விலை மாதர் இப்ப அதைய விபச்சாரின்ட்டானுங்க. தூக்கு தண்டனை கைதி இருக்கா அப்படின்னம்னா அவங்ககிட்ட என்ன கேட்பாங்க? கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன் ஏங்க நாளைக்கு தான் வருவானல்ல, கொடுக்க மாட்டேயா, நீ எல்லாம் மனுஷனாயா? அட மானம் கட்டவங்களே, நல்லா இருக்கா இந்த உலகம். போன பிறவியுடைய ஞாபகங்கள் இந்த பிறவியில இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? மெண்டல் புடிச்சு அலையுவனா? இறைவன் வந்து நம்மளுக்கு சூட்சமமா சொல்லு சொல்லி வை இடத்துல தகவல் கொடுக்கிறார். வரக்கு சுத்தரோட அந்த வாக்கு சொல்லி வையப்பா. ஓம் நம சிவாய மகாதேவே. மறுபிறவி என்பது கண்டிப்பாக இருக்கு. இதுக்கு உதாரணம் என்ன சொல்ற அப்படின்னா, இந்த மறுபிறவி இருக்கு என்பதை வந்து முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்பிறவி இது எடுத்தாலும் எப்பிறவி வாய்க்குமோன்னு கேட்கிறார். அடுத்த பிறவியில நான் எந்த பிறவியில பிறப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மறுபிறவி இருக்குங்கிறத அவங்க உணர்த்துறாங்க. சரி விட்டுருவோம். இப்ப விஞ்ஞானபூர்வமாக பேசுவோம். இப்போ மறுபிறவி வந்து ஒரு பத்திரிகையிலையும் படிச்சு அதை நேரடியாகவும் தகவல் சொன்னாங்க. ஒரு சின்ன பையன் என்ன பண்றாருன்னா, என் பொண்டாட்டி அங்க இருக்கா, என் பிள்ளைங்க இருக்காங்க, அந்த ஊருக்கு போகணும். சேர்ந்த பித்தோர் சிங் என்ற சிறுவனின் கதை இது. தனது முந்தைய வாழ்க்கையின் கொலையை பற்றிய தெளிவான நினைவுகளுடன் பிறந்த இந்த சிறுவன் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். அப்ப என்னன்னா, மறுபிறவி இருக்குங்கிறது இது மூலியமாக உணர்த்தப்பட்டிருக்கு. வேண்டாம், இப்ப நானே இருக்கேன், இறந்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இந்த பிறவி எடுத்துட்டு வந்துட்டேன்னு வச்சுங்களேன். போன பிறவியுடைய ஞாபகங்கள் இந்த பிறவியில இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? மெண்டல் புடிச்சு அலையுவனா? அதனாலதான் மறக்கிறதுன்னு ஒரு ஆண்டவன் கொடுத்து வச்சிருக்கான். ஞாபகம் ஒண்ணு, மறக்கிறதுன்னு ஒண்ணு. ஆனாலும் போன ஜென்மத்துல விட்ட குறைய தொட்ட குறையா எடுக்க வேண்டியதா இருக்கு. விட்ட குறை தொட்ட குறை. அப்பனா போன ஜென்மத்துல நான் என்னத்தை விட்டுட்டு போனனோ அது வந்து இந்த பஞ்சபூதத்துல கலந்துருக்கும். அப்போ இந்த பிறவியில் நான் பிறந்துட்டேன்னா என்னாகும்? அந்த செயல் வர்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். அதனால நாம என்ன செய்ய வந்தோமோ அதையும் மீண்டும் செய்வோம். இது ஒரு விஞ்ஞான பூர்வமா. மூணாவதா சொல்றேன் என்னன்னா, நாகப்பாம்புக்கு வந்து வாய் இருக்கா, கால் இருக்கா? இல்லை இல்ல. இதுதான் சிவலிங்கன்னு அதுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஆனா அது ஏன் போய் வில்வ இலைய பொறிச்சிட்டு வந்து உள்ள வைக்கணும்? அது வில்வ இலைன்னு அதுக்கு தெரியும். போனது ஜென்மத்துல அது வில்வ இலைன்னு அது தெரிஞ்சிருக்குது. பாம்பாக இருந்தாலும் அது இறைவனுக்கு பூஜிக்கக்கூடிய பொருள்னு தெரிஞ்சிருக்குது. அந்த வில்வ இலைய பொறிச்சிட்டு போய் சிவனுடைய ஆலயங்கள்ல அப்படியே உள்ள பூந்து, அந்த தண்ணி ஊத்துற இடத்துல அப்படியே உள்ள பூந்து, ஏன் சிவபெருமானுக்கு மட்டும் வில்வ இலைய வைக்கணும்? ஏனால் இதுவும் மறுபிறவிதான். இறைவனை தொழுவதற்காக அந்த பாம்பாக படம் எடுத்தும் கூட இறைவனை தொழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் மறுபிறவி. இப்ப இந்த மாதிரி மறுபிறவிங்கிறது இருக்கு. இதுலயும் உதாரணம், தூக்கு தண்டனை கைதி இருக்கா அப்படின்னம்னா அவங்ககிட்ட என்ன கேட்பாங்க? கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த ஆசை இருந்ததுன்னா அவன் பேயா அலைவான். அப்படி என்பதனால ஆசை அருந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான்? அவனுக்கு இதோட நீ இருக்கிற பிறவி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை மாறும். அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றாங்க. என்னன்னு? கடைசி ஆசை என்ன? இதுதான் மறுபிறவிக்கு சூட்சமங்கள் நிறைய இருக்கு. அதனால இந்த பிறவி எடுத்ததுனால அல்ல, பிறவி எடுத்ததே ரொம்ப புண்ணியம். அரிது மானிடனாய் பிறப்பது அரிது, அதுலயும் கூடும் செவிடும் இல்லாமல் பிறப்பது அரிது இல்லையா? அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு தொழுது
முடிஞ்ச அளவுக்கு பூரா சொத்தையும் எழுதி கொண்டு போய் கொடுன்னு சொல்லல. ஒரு கைப்பிடி அரிசியாவது தானம் பண்ணுனா அவ்வளவு அற்புதமா அவங்க வாழ்க்கையில மேலோங்கி நல்ல முறையில இருப்பாங்க. அமானுஷம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமானுஷம் இருக்கலாம், காத்து கருப்பு ஏவல் பண்ணலாம், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய பேர்த்த கேட்டா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க பாத்துருக்காங்களான்னு கேட்டா இல்ல, கேட்டிருக்கோம், யார் கேட்டாலும் கேட்டிருக்கோம் தான் சொல்றாங்க. நான் பார்த்திருக்கேன். எப்ப பார்த்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசு ஓகே அப்போ வந்து இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல போகும்பொழுது அங்க ஒரு பெரிய ஒரு குளம் ஒண்ணு இருக்கு. அந்த குளத்துல வந்து உடைஞ்சு போச்சு. ஓகே உடைஞ்சதுனால ஊருக்குள்ள வந்து தண்ணி வந்துருச்சு. ம். அப்போ ஊருக்குள்ள தண்ணி வரும்போது நான் சின்ன பையன், ம். ஒரு 8 வயசுக்குள்ளதான் இருக்கு. ம். அப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் அந்த ஊருக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. ஓகே எங்க அத்தை இவங்க எல்லாமே அங்க இருக்க சொல்றாங்க. என்ன பண்றேன், நான் என்ன பண்றேன், போயிடுற ஸ்கூல் கிட்ட. ம். ஆனா அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல வந்து பெரிய மரம், மரம். இப்ப அந்த மரம் இல்ல, ஓகே பெரிய மரம். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இறந்தவங்களை வந்து தலையை சுத்தி போடுறது, தலை சுத்தி வைக்கிறது, ஓகே அது கூட அந்த மூலையில தான் பண்ணுவாங்க. 3 மூலைன்னு சொல்லுவாங்க. இல்ல, அந்த பிணம் புதைக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து தலை திருப்புவாங்க. ஓகே அந்த இடத்துல என்ன ஸ்கூலு. ம். நான் என்ன பண்ணேன், யதார்த்தமா உள்ள போய் மேல சாப்பாடு கொடுத்தாங்க. ஓகே எங்க அத்தை சாப்பிட்டேன். சாப்பிட்டு பெட்ஷீட்டு விரிச்சு படுத்துக்கிட்டு இருக்கேன். படுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன மூலைன்னு கேட்டா, ஸ்கூல் இப்படி இந்த சைடு மூலை ஓகே இப்படி கட்டம் போட்டோம்னா ஸ்கூலு. ஓகே இந்த மூலையில ஒரு வெள்ளை உருவம், புகை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே அந்த ரூமுக்குள்ள புகையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிடையாது. மூலையில வந்து ஏதோ தட்டு மாதிரி வச்சுக்கிட்டு வான்னு கூப்பிடுது. இப்படி படுத்துக்கிட்டு இருந்தவன் நல்ல உன்னிப்பா பாக்குறேன். பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த ஆத்மானால சின்ன பையன் நம்மளுக்கு என்ன தெரியும், தெரியாது. தெரியாது இல்லையா? அப்ப இப்படி பார்த்தேன், ஆஹா இன்னமும் கூப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போச்சு. ஓகே ஓகே இந்த மாதிரி உணர்வுபூர்வமா பார்த்திருக்கிறோம். ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லாவே தெரியும். ஓகே ரெண்டாவது, நிறைய பேய் பிடிச்சாங்கன்னா எப்படி இருப்பாங்க, பேய் பிடிக்காததுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க, இதையெல்லாம் வந்து சாமியார் ஆனதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஆத்மாங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகே ஏன் நானும் நீங்களும் ஆத்மா தானே வச்சுக்கலேன். உடம்புக்குள்ள இருந்து இந்த வெளியே போயிடுச்சுன்னா பேய் இல்லையா? சுடுகாடு கொண்டு போய் பேய் என்று பெயர் வைத்து வந்தார்கள் சொல்றாங்க இல்லையா? வீட்டுக்குள்ள கணவனே படுத்து இருந்தாலும் அவன் செத்து போயிட்டான்னா என்ன சொல்லுவான், வீட்டுக்குள்ளேயே பொண்டாட்டியும் கூட படுக்க மாட்டான். என்னன்னு கேட்டா ஒரு வாரத்துக்கு ஐயோ பயம் இருக்கு இல்லையா? ஆனா சராசரியை நாம பேசிட்டு இருக்கோம். இறந்தா பேய் இல்லையா? அந்த பேய்ங்கிற இருக்கு. ஆனா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பிரபஞ்சத்துல வந்து அந்த கண்ணுக்கு தெரியாதது இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு. இதுலயும் ஒரு ரகசியம் ஒரு அம்மா சொன்னாங்க, இதையும் சொல்லிடுற. ஒரு அம்மா வந்து மோகனான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ சாமியார் கொண்டு வந்து ஒரு வேறு கொடுத்துட்டு போனாரு. சாமி, இந்த வேறு வச்சுக்கிட்டா ஆத்மாக்கள் எல்லாம் தெரியுமாமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த வேறு எடுத்துட்டு போய் மொட்டை மாடியில் நின்று என்ன பண்ண, மொட்டை மாடியில போய் நின்று வேற கையில பிடிச்சிட்டு நிக்கும் போது அந்த மொட்டை மாடி சுத்தி சுத்தி எல்லா மாடிகள்லயும் ஆளாளுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்களாம். அது பயந்து அளந்து போய் வேற தூக்கிட்டு அந்த சாமியார் கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டான். அப்ப நினைச்சு பாருங்க, யுகம் தோண்டி எத்தனை நாள் இருக்கும், இந்த யுகம் தோண்டி எத்தனை நாள் இருக்கும். அப்ப எத்தனை ஆத்மாக்கள் இந்த உலகத்துல பிறந்திருப்பாங்க, எத்தனை ஆத்மாக்கள் போயிருப்பாங்க. எவனா ஒருத்தனாவது கண்ணுக்கு தெரியறானா? தெரியல இல்லையா? அப்ப ஏன்னா அதுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, ஆத்மாக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. நாம இந்த உலகத்தை பெரிய உலகமா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். போகிற உலகம் அந்த உலகம். அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய தர்மமும் தானமும் இறைநிலைக்கு கொண்டு போய் செய்யும். இப்போ இந்த ஆத்மா பேயால பிடிக்குது பாத்தீங்களா சாமி, அது வந்து எதனால பிடிக்குது? எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பிடிக்குமா? இல்ல, இப்போ உதாரணத்துக்கு இறந்ததுக்கு பிறகு அவருக்கு அது மேல ஆசை இருக்கு. இந்த செல்போனே இருக்குன்னு வச்சுக்க, இறந்தவனால இந்த செல்போனையும் கூட தூக்க முடியாது இல்லையா? அப்படி ஒரு சமயம் தூக்குற மாதிரி இருந்தா என்ன ஆகும்,
இவன் வச்சிருந்த சொத்து சுகம் இதெல்லாம் இருக்குமல்ல, இதையெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான் இல்லையா? ஆமா. அதனாலதான் ஆண்டவன் இந்த சொத்து சொகத்தை எதையுமே தூக்கிட்டு போக கூடாதுன்னு இவனை வெறும் காத்தா வச்சார். ஓகே. அந்த மாதிரி அந்த ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு, இந்த ஹோட்டல் நல்ல சாப்பாடுன்னு அவன் வந்து உணரத்தான் முடியும். வெளியிருந்து உணரத்தான் முடியும். அப்ப அவன் சாப்பிடணும்னா என்ன பண்ணுவான்? யாராவது யாராவது உடம்புல போய் உள்ள பூந்துக்குவான். ஓகே. சரியா? உள்ள பூந்துக்கிட்டான்னா அவன் உள்ள பூந்துறதுக்கு முன்னாடி அந்த புள்ள ஒரு மாதிரியா இருப்பான். உள்ள பூண்டாச்சுன்னா அவன் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பான். ஓகே. எதுவும் தெரியாது. இந்த உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குன்னு வச்சுக்கவேன், இன்னொரு ஆத்மா அந்த உடம்புக்குள்ள பூதும் போதுதான் உள்ளுக்குள்ள ஃபைட் நடக்குது. ஓகே. நீ ஏன்டா என் உடம்புக்குள்ள பூந்த, நீ ஏன்டா என் உடம்புக்குள்ள பூந்தேன்னு உள்ளுக்குள்ள அவங்க போடுற சண்டை இவங்களுக்கு வெளியே வந்து உடம்புல இருக்கிறவங்களுக்கு ஆபத்தாகும். ஓகே. பயங்கரமா இது பண்ணுவாங்க, டாய் டூயிம்பாங்க, கத்துவாங்க. ஆடுவாங்க, அப்படி இப்படி நல்லா அதெல்லாம் சொல்லுவாங்க. வந்து இதனாலதான் இதனால கத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ள இருக்கிற ரெண்டு ஆத்மா அதுதான் ஒரு சமயம் அதனுடைய ஆதங்கம் தாங்க முடியல. அப்படிங்கும் போது என்னன்னா, ஏதாவது இந்த புள்ள ஏன் எப்ப பார்த்தாலும் சாகும்னு சொல்றா, பிளஸ்டிங்கா இருக்கும். அதுன்னா எப்படி ஏன் இப்படி சொல்ல மாட்டாளே, இந்த புள்ள இப்படி இல்லையே, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு ஊசியெல்லாம் போட போவாங்க. மென்டல் டாக்டர் கிட்ட போனோம்னா இது மென்டல்னு சொல்லுவான். அவன் என்ன பண்ணுவான், நல்ல மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சிருவான் இல்லையா? இது தூங்கிட்டே தான் இருக்கும். ஆனால் யாராவது நல்ல பேய் ஓட்டக்கூடியவங்க கிட்ட போனா மட்டும்தான் இது வந்து வெளியே வர்றதுக்கு தெரியும். அப்ப அந்த உடுக்கையெல்லாம் அடிப்பாங்க, இந்த மாதிரி பம்பை அடிப்பாங்க, இல்லைங்க நல்ல ஸ்பீக்கர்ல பயங்கரமா பாட்டை போட்டா அதுகளுக்கு ஆட்டம் வந்துடும். அந்த தன்னுடைய உணர்வுகளை மறந்து வரும்பொழுதுதான் அது பேய் அப்படின்னு தெரிஞ்சு அது வெளியே போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி பண்ணுவாங்க.